சொந்த வீடு இருந்தா தான் ஊழியமா? பேங்க் ஃபுல்லா பணம் இருந்தா தான் ஊழியமா? நகை நிறைய போட்டு இருந்தா தான் ஊழியமா? படிப்பு நிறைய இருந்தா தான் ஊழியமா? என் பொண்ணு நல்லா சம்பாதிக்குது, என் பையன் நிறைய சம்பாதிக்கிறான், அதான் ஊழியமா? உலகத்துல ஆண்டவருக்காக உழைச்சிட்டு சமாதானத்தோடு தூங்குற பேரு, சமாதானத்தோடு இருக்கிற பேரு, அதான் ஊழியம். ஆண்டவருக்காக உழைச்சிட்டு சமாதானமா நாளைய பத்தி எனக்கு கவலை கிடையாது. எந்த பில்லா இருந்தாலும் இந்த ஏசப்பா இந்த பில்லை நீங்க பாத்துக்கங்க. ஹலோ, இந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த தைரியத்தோட நீங்க இருக்கிறீங்கனாக்கா, இங்கவே நான் உழைக்கணும் ஆண்டவரே, இங்கவே நான் சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே, டிக்கெட்டுக்கு காசு வேணும் ஆண்டவரே, அப்புறம் அங்க போயிட்டு நான் வீடு எடுக்கணும் ஆண்டவரே, அங்க போயிட்டு நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே. உன் திட்டம் எதுவுமே வேலை செய்யாது. நீ தைரியமா போயிட்டு, இல்ல ஆண்டவரே என்ன நீங்க கொண்டு போற நோக்கம் ஒண்ணு இருக்குது. யோசுவாவை வழி நடத்த, யோசுவாவை பார்க்கும் போதுதான் எனக்கு ஒவ்வொரு அடியும் அப்படியே சூப்பரா அந்த அந்த ஒரு சரௌண்டிங்ஸ காட்டுறாரு பாருங்க. ரிவர்ஸ், ஏத்தியர் தேசம், சூரியன் அஸ்தமிக்கிற திசை, பெரிய சமுத்திரம், இது எல்லாம் லீபோன் தொடங்கி இதெல்லாம் தொடங்கி தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் காட்டிட்டு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் கூட இருப்பேன். எவ்வளவு நம்ம இந்த மாதிரி நம்ம யோசிச்சது இல்லைல்ல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஆனா அந்த வாக்குத்தத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அனுப்புறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை அழகா ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு சொல்லி அனுப்புறாரு. உனக்கு முன்னாடி யாரும் எறும்புந்தே கிடையாது. அதுல கடைசியா பாத்தீங்கன்னாக்கா 7வது வசனத்துல கடைசி பாகம், பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. அப்புறம் 8வது வசனத்துல, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருந்தபடியால் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியையும் வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இரவும் பகலும் தியானித்தாலே போதும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தியானித்தாலே நீ புத்திமானா நடந்து கொள்வாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இதெல்லாமே நம்ம விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆண்டவரே நல்ல வழியை காட்டுங்க தான் ஜெபம் பண்ணின்னு கிடப்போம். இல்ல, இரவும் பகலும் தியானி, இரவும் பகலும் ஆண்டவர்கிட்ட கேளு, இரவும் பகலும் அந்த அதிகால ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புவேன். அந்த காலையில ஏஞ்சி ஒரு ஜெபம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அதை பண்ணிட்டு மீதி நாளெல்லாம் அப்படியே எப்ப தூக்கம் கிடைக்குதோ அப்ப தூங்கிக்கங்க.